வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தி ஆலை ஒசூரில் அமைகிறது. தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். G20 உச்சி மாநாடு நிறைவு. அடுத்த G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமை வகிக்க இருப்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் பெருமை என பிரதமர் மோடி கருத்து. உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசுவதா? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மயிலாடுதுறை மழை பாதிப்புகளுக்காக மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கவில்லை. மற்ற மாநிலங்களாக இருந்திருந்தால் பிரதமர் நேரில் பார்வையிட்டு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார் எனவும் அமைச்சர் மெய்யநாதன் விமர்சனம். வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வானிலை ஆய்வு மையம் தகவல். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 காரைக்கால் மீனவர்கள் கைது. ஒரு படகையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. ஜப்பான் அருகே கடலில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கடற்படையினர் போர் பயிற்சி. பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒத்திகை. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலைடில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அரசு வேலை வாய்ப்புக்காக 67.23 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அக்டோபர் வரையிலான வேலைவாய்ப்பு பதிவு தொடர்பான தரவுகளை வேலைவாய்ப்பகம் வெளியிட்டுள்ளது. அதில் அரசு வேலைவாய்ப்புக்காக 67,23,682 பேர் பதிவு செய்துள்ளனர் என்றும் அவர்களில் 31,40,532 பேர் ஆண்கள் என்றும் 35,82,882 பேர் பெண்கள் என்றும் 268 பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வேலைக்காக காத்திருக்கும் மொத்த நபர்களின் எண்ணிக்கையில் 1,42,967 பேர் மாற்றுத்திறனாளிகள் எனவும் அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தி ஆலை தமிழகத்தின் ஒசூரில் அமைய உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது ஃபாக்ஸ்கான், பெக்ட்ரான், விஸ்ட்ரான் ஆகிய நிறுவனங்கள் ஐபோனை உற்பத்தி செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மட்டும் தனது உற்பத்தியை அடுத்த 2 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இவை அனைத்தும் விரிவாக்கம் செய்யப்பட்டு பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் 3000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், காப்பீடு செய்வதற்கான கால அளவை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சீர்காழி, தரங்கம்பாடி ஆகிய 2 தாலுகாவில் வசிக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு 1000 ரூபாய் போதாது, அதை சுமார் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்துள்ள நிவாரணத் தொகை போதாது என்றும் 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். மாநில அரசிடம் சொல்வது, முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து நிவாரணத் தொகையும் மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தில் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டிலிருந்து வரக்கூடியது. வீட்டுக்குள்ள வெள்ளம் போகுது 5000 ஆடு மாட்டு இழப்பீட்டிலிருந்து வீடு இடிஞ்சிருந்த இழப்பீடு. ஆனால் மத்திய அரசு 856 கோடி கொடுக்குறாங்க, 428 கோடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லும் பொழுது மாநில அரசு இன்னும் அதிகப்படியாக உங்களுடைய பங்குக்கு என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத கேள்வி இன்னும் செய்ய வேண்டும். ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் என்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்கு இந்த கஷ்டம் தெரியும். எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்காங்க. முதலமைச்சர் வரவில்லை என்று சொல்லவில்லை. முதலமைச்சர் வந்திருக்காங்க, வேகமாக வந்தாங்க, பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சருக்கு இந்த தாக்கம் தெரியும். அதிகாரிகள் சொல்வதை முதலமைச்சர் நம்பாமல் முறைப்படி ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
மயிலாடுதுறை மழை பாதிப்புகளுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மெய்யநாதன், மற்ற மாநிலங்களாக இருந்திருந்தால் பிரதமர் நேரில் பார்வையிட்டு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார் எனவும் விமர்சித்திருக்கிறார். 122 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியில் மிக கனமழை பெய்திருக்கிறது. மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, இவர்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிமிடம் வரை அவர் எந்த ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை. அதே சூழ்நிலையில் இதே மற்ற மாநிலங்களாக இருந்தால் உடனடியாக மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார். இந்த பாதிப்புகளுக்கான சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யாத வகையில் இப்படி உண்மைக்கு புறம்பான போலியான செய்திகளை பரப்பதில் நியாயம் என்ன என்பதை உங்களுடைய கேள்விக்கு நான் விட்டு விடுகிறேன். அதோடு மட்டுமல்ல, குஜராத் அதேபோல அவர்கள் அந்த மற்ற மாநிலங்களில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை புறக்கணிப்பதும் இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படுகின்ற நிலை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள அந்தமான் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வரும் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலிலும், தெற்கு ஆந்திர கடலோரம் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சுகாதாரத்துறைக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் பாஸ்கரன் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். பிரியா உயிரிழந்தது தொடர்பாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை துணைச் செயலாளருக்கு உத்தரவிட்ட மனித உரிமை ஆணையம் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி மனித உரிமை ஆணையத்தின் புலன் விசாரணை குழுவுக்கும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 6 லட்சம் புறநோயாளிகள் வந்து செல்கிறார்கள் என்றும், ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்த குறை கூற வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். புகார் விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று ஏற்பட்டுவிட்டது. அது யாரும் விரும்பி வந்த ஒரு நிகழ்வல்ல, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை நாளொன்றுக்கு 6 லட்சம் புறநோயாளிகள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 6 லட்சம் பேர் தினந்தோறும் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கட்டமைப்பு. 11,333 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக மருத்துவமனைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு. இந்த சின்ன விஷயங்களை எல்லாம், இந்த காலில் கட்டு வந்துருச்சு, கட்டு போடலை, ஒன்று பிரதர், இதெல்லாம் பெரிதாக்கி ஒரு அரசு மருத்துவ சேவையை தரம் குறைந்ததாக காட்ட முனைவது அன்பு கூர்ந்து கண்டிக்கத்தக்க செயல். ஏன்னா நீங்களும் ஒரு தமிழகத்து பிரஜை, தவறு இருந்தால் சுட்டிக்காட்டினால் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். காரைக்கால் மீனவர்கள் 14 பேரையும் ஒரு படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றுள்ளது. புதன்கிழமையன்று நெடுந்தீவு கடல் பகுதியில் காரைக்காலைச் சேர்ந்த 14 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு படகையும் அதிலிருந்து 14 மீனவர்களையும் சிறைப்பிடித்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தி வியாழக்கிழமையன்று நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படவும் உள்ளனர். ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் இலங்கை சிறையில் இருக்கும் நிலையில் மீண்டும் 14 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருப்பது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமை வகிக்க இருப்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் பெருமை கொள்ளும் தருணம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடியிடம் அடுத்த ஆண்டு G20 மாநாடுகள் மற்றும் கூட்டங்களை நடத்துவது தொடர்பான தலைமை பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அதிகாரிகள், அமைச்சர்கள் மட்டத்தில் தொடங்கி பல்வேறு G20 தொடர்பான சந்திப்புகள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதனையடுத்து உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவர G20 மாநாட்டை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் என உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார்.
உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசியதாக கூறி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பாலி தீவில் இந்தோனேஷியாவின் வாழ் இந்தியர்களை சந்தித்து பேசிய பிரதமர் 2014ஆம் ஆண்டுக்கு பிந்தைய இந்தியாவிற்கு இடையே பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசியதற்காக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. நமது பிரதமர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் உள்நாட்டு அரசியல் பாரபட்சம், தவறான எண்ணங்களை எடுத்து செல்வதில்லை என்பது நீண்டகால பாரம்பரியமாகும் என்று காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆரோக்கியமான பாரம்பரியம் 2014 மே மாதத்திற்கு பிறகு உடைக்கப்பட்டு விட்டது என்றும் கூறியுள்ளார். சத்தியமூர்த்தி பவனில் நடந்த மோதல் விவகாரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனுக்கு எதிராக மாவட்ட தலைவர்களின் தீர்மானம் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை என்று ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் KR ராமசாமி தெரிவித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழு வருகிற 24ஆம் தேதி கூடி அதை பற்றி விசாரிப்பதற்காக உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாங்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களை எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களிடம் விவரம் கேட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இப்பொழுது எந்த விதமான பதட்டமும் சத்தியமூர்த்தி பவனில் கிடையாது. எல்லோரும், எல்லா தலைவர்களும் இணைந்து செயல்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தேர்தலில் போட்டியிட ஆம் ஆத்மியில் சீட் விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து எம்எல்ஏவின் உறவினர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரை தொடர்ந்து ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் அக்கட்சியின் எம்எல்ஏ அகிலேஷ் திரிபாதியின் உறவினர், உதவியாளர் என 3 கைது செய்தனர். இவர்கள் கட்சி தொண்டரிடம் சீட் தருவதாக கூறி 90 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளது. ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, யாரோ கொடுத்த பணத்தை யாரோ வாங்கியிருக்கிறார்கள் எனவும் ஆம் ஆத்மியில் தேர்தல் சீட் விற்கப்படவில்லை என்றும் கூறினார். இதில் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்கு தமிழகத்திலிருந்து பக்தர்கள் செல்ல ஏதுவாக ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்தர்கள் பயணம் செய்ய ஏதுவாக கூடுதல் பேருந்துகள் இயக்க அனுமதி பெறப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 20ஆம் தேதி வரை சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு முன்னதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் முன்பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்காக திருவண்ணாமலை சுற்றிலும் 13 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. தற்போது 9 ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதலாக 19 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. 2692 சிறப்பு பேருந்துகள், 6431 நடை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் 15 மருத்துவ குழுக்கள், கோவில் வளாகத்தில் 3 குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 12,097 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள இடங்களில் அனுமதியின்றி படப்பிடிப்பு நடத்த கோவை மாநகராட்சி தடை விதித்துள்ளது. புனரமைக்கப்பட்டுள்ள வாலாங்குளம், உக்கடம், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் உரிய அனுமதியின்றி திரைப்படம், குறும்படம் மற்றும் சின்னத்திரை நாடகங்கள் உள்ளிட்டவற்றின் படப்பிடிப்பை நடத்தினால் அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி ஆணையர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இணைந்து குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த 4 நாடுகளின் கடற்படைகளும் போர் பயிற்சியை மேற்கொள்ளும் மலபார் கூட்டுப்பயிற்சி ஜப்பான் கடற்பரப்பில் நடைபெறுகிறது. இந்த கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் உட்பட 11 கப்பல்கள், கடல்சார் ரோந்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், 2 நீர்மூழ்கி கப்பல்கள் பயிற்சியில் ஈடுபட்டன. ஈரானில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படையினர் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். அங்கு ஹிஜாப் போராட்டங்களால்
ஈரானில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இந்த போராட்டங்களின் போது பயங்கரவாதத்தை தூண்டும் விதமாக ஆயுதங்களை பயன்படுத்தியதாக கூறி நேற்று இரண்டாவதாக ஒருவருக்கு ஈரான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஈரானின் தென்மேற்கு நகரமான இசே நகரில் உள்ள பஜாரில் மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட 10 பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. அடிலைடில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் தொடரில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலைடில் இன்று நடக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மெல்போர்னில் நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இங்கிலாந்து அணி அந்த சூட்டோடு சூடாக இந்த தொடரில் விளையாடுகிறது. தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் மல்லுக்கட்டும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்பிற்கு குறைவு இருக்காது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தி ஆலை ஒசூரில் அமைகிறது. தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். G20 உச்சி மாநாடு நிறைவு. அடுத்த G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமை வகிக்க இருப்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் பெருமை என பிரதமர் மோடி கருத்து. உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசுவதா? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மயிலாடுதுறை மழை பாதிப்புகளுக்காக மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கவில்லை. மற்ற மாநிலங்களாக இருந்திருந்தால் பிரதமர் நேரில் பார்வையிட்டு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார் எனவும் அமைச்சர் மெய்யநாதன் விமர்சனம். வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வானிலை ஆய்வு மையம் தகவல். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 காரைக்கால் மீனவர்கள் கைது. ஒரு படகையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. ஜப்பான் அருகே கடலில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கடற்படையினர் போர் பயிற்சி. பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒத்திகை. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலைடில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.